வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன பாத்தீங்கன்னாக்கா, பல ட்ரெயின்ல சென்னை பெரம்பூர்ல போய் ஏறணும் அப்படின்னு சொல்றாங்களே. பெரம்பூர்னா என்ன, அது எங்க இருக்கு? நிறைய பேர் பெரம்பலூரா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா தென் மாவட்ட மக்களுக்கு சென்னைன்னு சொன்னா எக்மோர் தெரியும், தாம்பரம் தெரியும், சென்னை சென்ட்ரல் தெரியும். சென்னையில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். தென் மாவட்ட உள்ள மக்களுக்கு ஏன் சென்ட்ரலுக்கு வராம பெரம்பூர்ல போய் ஏற சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட வெளிப்படையாக நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. சோ அது பற்றிய ஒரு விளக்கம் தான் இந்த நிகழ்ச்சி. எனவே பெரம்பூர் பற்றி தகவல் அறிய விரும்பக்கூடிய தென் மாவட்டத்து மக்கள் அனைவரும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை கடைசி வரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. தென் மாவட்டத்தை சேர்ந்த பல பேர்களுக்கு இந்த பெரம்பூர்னா என்ன, அது எங்க இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கோ, வேற ஊர்னு நினைக்கிறாங்க. எனக்கு எப்படி தெரிய வருதுன்னா, என் டிரைவர் போன் பண்ணி கேக்குறாங்க, அது சார் பெரம்பூருக்கு வர சொல்றீங்க, அது எங்க சார் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு பெரம்பூர்னா அது வேற எங்கேயோ இருக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியில அதை பற்றி கொஞ்சம் முடிந்தவரை தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சென்னை எக்மோருக்கு எல்லா வண்டிகளும் போகாம சில வண்டிகளை ஏன் தாம்பரத்தில் நிறுத்தி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, சென்னை எக்மோர்ல இட நெருக்கடி அதிகமாயிடுச்சு. எல்லா வண்டிகளையும் சென்னை எக்மோர் கிளம்ப வைக்க முடியல. அதனால தான் சில வண்டிகளை இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா எல்லா வண்டிகளும் தாம்பரத்தோட நிறுத்தி அதற்கு பிறகு வேண்டுமானால் நீங்க செய்யலாம், எலக்ட்ரிக் ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின்ல ஏறி எக்மோர் வரைக்கும் போய்க்கலாம்னு சொல்லி இப்ப பல ட்ரெயின்ல தாம்பரத்தோட நிறுத்தி வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் ஏகப்பட்ட ட்ரெயின்கள் புறப்பட்டு செல்கிறதுனால அது ஒரு ஜங்ஷனும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் ஜங்ஷன், திருச்சி ஜங்ஷன், ஆனா சென்னை சென்ட்ரல் ஜங்ஷன் கிடையாது. இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல என்ன சிக்கல் அப்படி கேட்டீங்கன்னாக்கா, நம்ம தெருவில் சொல்லுவோம் முட்டுச்சந்துன்னு சொல்லுவோம். அதே போல சென்னை சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே உள்ளுக்குள்ள நுழையும் போது கரெக்டா முட்டி நின்றும். ஒரு என்ஜின் முன்னாடி இழுத்துக்கிட்டே வரும், பின்னாடி ஒரு 20-22 கோச் வருது. இது ஒரு செவத்துல சென்னை சென்ட்ரல் முட்டி நின்றுடும். அதுக்கப்புறம் போக பாதம் கிடையாது. அப்போ அந்த ட்ரெயின் எப்படி வெளியெடுப்பாங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்ல உள்ள என்ஜினை கலட்டி விட்டுருவாங்க, இன்னொரு என்ஜினை போட்டு அப்படி ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போவாங்க. சோ இது ஒரு பெரிய கரத்தை பிடிச்ச வேலை, ரொம்ப நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, பெரிய ஊர் அப்படிங்கறதுனால எல்லா ட்ரெயினும் உள்ள நிப்பாட்டி அப்படி திருப்பி போகும்போது ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போவாங்க, இன்னொரு என்ஜினை போட்டு எடுத்துட்டு போவாங்க. அதை எடுத்துட்டு போறது வரைக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய என்ஜின் அடப்பட்டே இருக்கும். அதாவது இந்த என்ஜின் இழுத்துட்டு வந்துச்சு, முடிச்சதுல நிக்குது, கடைசியா பின்னாடி உள்ள 22 கோச்சையும் வெளியே இழுத்துட்டு போனா தான் இந்த என்ஜினை வெளியே எடுக்க முடியும். சோ இப்படி ஒரு இடைஞ்சல் பிடித்த சூழ்நிலை இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல லேட் ஆகும். இந்த என்ஜின் இன்னொரு என்ஜினை கொண்டு பின்னாடி பொருத்தி அதை எடுத்துட்டு போகணும், அதன் பிறகு இந்த என்ஜினை வெளியே எடுத்துட்டு வரணும். சோ இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறதுனால இப்ப ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணிருக்கு, அதாவது கேரளாவில் இருந்தும் சரி, தமிழ்நாட்டின் தென்பகுதியிலிருந்து வரக்கூடிய வண்டிகள்லாம் சென்ட்ரலுக்குள்ள வராம சென்ட்ரலுக்கு அடுத்து 3வது நிறுத்தம் சென்னை சென்ட்ரல், அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா இந்த பேசின் பிரிட்ஜ், அப்புறம் வியாசர்பாடி ஜீவா, அதன் பிறகு பாத்தீங்கன்னா பெரம்பூர். சோ அந்த பெரம்பூருக்கு சென்னை சென்ட்ரலுக்கு இடையில மொத்தமே 2 ஸ்டேஷன் தான் இருக்குது. சென்னை சென்ட்ரல், அப்புறம் பேசின் பிரிட்ஜ், வியாசர்பாடி ஜீவா. இது நான் சொல்றது திருவள்ளூர் போற ரூட்ல, சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி அந்த திருவள்ளூர் போற ரூட்ல மொத்தம் 3வது ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல் புறப்பட்டு அந்த 3வது ஸ்டேஷன் தான் பெரம்பூர் ஸ்டேஷன். சோ இந்த பெரம்பூர் ஸ்டேஷன்லேயே வண்டியை நிறுத்தி சென்ட்ரலுக்குள்ள வராம அதை அப்படியே கொருக்குப்பேட்டை வழியாக வடக்கு நோக்கி கூடூர் விஜயவாடாவுக்கு போயிடும். சோ இதனால கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல மிச்சமாகுது. ஆகையினால பெரம்பூர் என்பது வேறு ஒரு ஊர் கிடையாது. எப்படி கிண்டி, மாம்பலம், தாம்பரம் போல சென்னை சென்ட்ரலுக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் தான் இந்த பெரம்பூர் ஸ்டேஷன். நீங்க இந்த மேப்ல பார்த்தா தெரியும். சோ தென் மாவட்டங்கள்ல இருந்தும் சரி, கேரளாவில் இருந்து வரக்கூடிய ட்ரெயின்களும் சரி, பெரும்பான்மையான ட்ரெயின்கள் எல்லாமே பெரம்பூர்ல நின்று அப்படியே ஒரு 5 நிமிடம் நிறுத்தி வைத்து ஆட்களை இறக்கிட்டு அப்படியே ஏற்றிட்டு அப்படியே வடக்கு நோக்கி கொருக்குப்பேட்டை வழியாக, கூடூர் வழியாக விஜயவாடா, டெல்லி, காசி, அலகாபாத், கல்கத்தா எல்லா ஊர்களுக்கும் அப்படியே போயிடும். சென்னை சென்ட்ரலுக்குள்ள வராது. சோ பெரம்பூர் என்பது வேறு ஒரு வெளியூர் அல்ல. சென்னை சென்ட்ரல்ல இருந்து 3வது நிறுத்தம், அதாவது வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சோ இங்க பெரம்பூர்ல போய் தான் இப்போ உள்ள பெரும்பான்மையான ட்ரெயின்களுக்கு நீங்க வடக்கு நோக்கி செல்லும் ட்ரெயின்களுக்கு ஏற வேண்டி இருக்கு.
சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், ஜிடி எக்ஸ்பிரஸ் போல விஷயங்கள் தான் சென்ட்ரல் இருந்து புறப்படுது. மற்றபடி கேரளாவில் இருந்தோ, கோயம்புத்தூர்ல இருந்தோ, பெங்களூர்ல இருந்து அல்லது மதுரையில இருந்து வரக்கூடிய சண்டிகார் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெரம்பூர்ல நின்று அப்படியே வடக்கு நோக்கி திரும்பிவிடும். எனவே மக்கள், பெரம்பூர் என்றால் அது சென்னையினுடைய ஒரு சிறு பகுதி தானே தவிர அது ஒன்று வெளியூர் அல்ல. அது போத எந்த சிரமமும் கிடையாது. நீங்க அந்த சென்னையில இருந்து எந்த ஏரியாவில இருந்து ஆட்டோ பிடிச்சும் போயிடலாம். அல்லது எக்மோர்ல இருந்து வெறும் ஒரு 5 ரூபாய் டிக்கெட்ல நீங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலமாகவே போயிடலாம். எப்படி கேட்டீங்கன்னாக்க சென்னை எக்மோர், அதற்கு அடுத்து பார்க், சென்னை பார்க் பூங்காஸ்ட் நிலையம் சொல்லி அந்த பூங்கால இறங்கி அப்படியே சப்வேக்குள்ள இறங்கி ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா சென்னையில வரக்கூடிய இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டேஷன், அந்த மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல திருவள்ளூர் ரூட்ல போகக்கூடிய எந்த ஒரு ட்ரெயின்லையும் ஏறிங்கன்னா அடுத்து ஒரு 5 to 10 நிமிடத்துக்குள்ளாக நீங்க பெரம்பூர் ஸ்டேஷன்ல இறங்கிடலாம் வெறும் 5 ரூபாய் கட்டணத்துல. எனவே நண்பர்களே, இப்ப பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு வர சொன்னா அது என்னவோ புதாரவோ பெருசா நினைக்க வேண்டாம். அது சென்னை சென்ட்ரலுக்கு அருகில் உள்ள ஒரு சீரியஸ் ஸ்டேஷன் தான். எப்படிங்கிறதையும் அதுக்கு எப்படி போறதுங்கிறதையும் நான் வழிமுறை சொல்லிட்டேன். சோ இனிமே மறக்காம இந்த பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு போய் அந்த வண்டியை பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டி இருக்கும். காரணம் என்னவென்றால் இனி பெரும்பாலும் வண்டிகளை பூரா இங்க வரவிடாம வில்லிவாக்கத்திலே புதுசா இன்னொரு டெர்மினல்ஸை உருவாக்குறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் வந்துருச்சுன்னா பெரம்பூர்ல நிக்காம வில்லிவாக்கத்துல, அது அதுக்கடுத்த ஊர் தான், வேற ஒன்றும் கிடையாது. சோ அந்த ஸ்டேஷனுடைய வசதிகளை அதிகப்படுத்தி ஏற்ற இறக்கம், அதாவது லிப்ட் வசதி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா வில்லிவாக்கம் பெரிய ஸ்டேஷன் ஆயிரும். சோ பெரும்பாலும் வருங்காலங்களில் வில்லிவாக்கத்திலிருந்து ஏறி வட இந்தியாவுக்கு செல்ல வேண்டி இருக்கும். இதே போல கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லா ட்ரெயின்களும் கோயம்புத்தூர்ல வந்து வெளியேறது ரொம்ப சிரமமா இருக்கனால போத்தனூர் ஒரு மிகப்பெரிய ஸ்டேஷனா மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ பைபாஸ், சுருக்கமா சொல்ல போனா பைபாஸ் மாதிரி வச்சுக்கலாம். பஸ் வந்து ஊருக்குள்ள வராம பைபாஸ்ல போற மாதிரி. சோ அந்த போத்தனூர் ஒரு பைபாஸ் மாதிரி இருக்கிறதுனால அந்த போத்தனூர் நிப்பாட்டி அப்படியே ஆளை எடுத்துட்டு போற மாதிரி ஏற்பாடுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.